இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம். தேர்தல் ஆதாயத்துக்காக மத்திய அரசு நடவடிக்கை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. 234 தொகுதிகளின் திமுக நிர்வாகிகளுடன் காணொலி மூலம் ஸ்டாலின் ஆலோசனை. தேர்தல் பணிகள் மற்றும் பிரச்சாரங்களை ஊக்கப்படுத்தி கலந்துரையாடல். மேலூர் தவிர 27 தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகை மீண்டும் போட்டி. தமிழ்நாட்டில் 27 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நயினார் நாகேந்திரன், வானதி தொகுதி மாறி போட்டி. அண்ணாமலைக்கு வாய்ப்பு மறுப்பு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் ஆதாயம் பெறவே மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை மத்திய அரசு கூட்டுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கியது. முதல் அமர்வு பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. இரண்டாவது அமர்வு மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை நடைபெற்றது. இந்நிலையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் அடுத்த சில வாரங்களில் கூட உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மாநிலங்களவையில் நேற்று தெரிவித்தார். சிறப்பு கூட்டத்தொடரில் சில முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக அவர் கூறினார். இதன்படி வரும் 16, 17, 18ஆம் தேதிகளில் சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாகவும் அதில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா மற்றும் மக்களவை தொகுதிகளை 543 816 அதிகரிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டு 30 மாதங்களாக தூங்கிக் கொண்டிருந்த மத்திய பாஜக அரசு திடீரென மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வருவது ஏன் என்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனேயே அதை அமல்படுத்த காங்கிரஸ் வலியுறுத்திய போது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகே அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியதாக அவர் தெரிவித்தார். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் தற்போது மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற அவசரம் காட்டுவது ஏன் என்று திரு ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதிகளிலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த மசோதாவை நிறைவேற்றி அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இது தேர்தல் நடத்தை விதியை ஒட்டுமொத்தமாக மீறுவதாகும் என்று திரு ஜெய்ராம் ரமேஷ் கண்டனம் தெரிவித்தார். 17 और 18 को जब पश्चिम बंगाल और तमिलनाडु के चुनाव होने वाले हैं कुछ दिन बाद, इस चुनाव प्रचार के समय मॉडल कोड ऑफ कॉन्डक्ट आचार संहिता के समय यह विशेष सत्र बुलाया जाएगा. எனவே சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை ஏன் கூட்டக்கூடாது என்று திரு ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். மேலும் மக்களவை தொகுதிகளை 543 816 அதிகரிப்பதன் மூலம் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறினார். வெற்றி ஒன்றே இலக்கு என்றும் ஓய்வின்றி உழைக்கும் திமுக செயல் வீரர்களை பாராட்டுவதாகவும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. வாக்குப்பதிவுக்கு 3 வாரங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ளன. கடந்த வாரம் திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய திரு ஸ்டாலின் திருச்சி, கரூர், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். இந்நிலையில் 234 தொகுதிகளிலும் உள்ள திமுக நிர்வாகிகளுடன் ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து காணொலி மூலம் திரு ஸ்டாலின் இன்று கலந்துரையாடினார். திமுக மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் பகுதி, நகரம், ஒன்றியம் மற்றும் வட்ட கழக செயலாளர்கள் ஆகியோரும் திமுக வேட்பாளர்களும் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தேர்தல் பணிகள் மற்றும் பிரச்சார விவரங்களை கேட்டறிந்தார். இந்த கலந்தாலோசனை குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின் வெற்றி ஒன்றே இலக்கு என்றும் ஓய்வின்றி உழைக்கும் திமுகவின் செயல் வீரர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் களப்பணியாற்றி மக்களின் நம்பிக்கையை வாக்குகளாக உறுதி செய்து வரும் கழக செயல் வீரர்களுடன் இன்று உரையாடி ஊக்கப்படுத்தியதாக தெரிவித்துள்ள அவர் பாளையங்கோட்டையில் இன்று தமது 2வது கட்ட பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இன்று பிரச்சாரத்தை தொடங்கும் முதலமைச்சர் நாளை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நாளை மறுதினம் விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார்.
இதனிடையே பிரதமர் திரு மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசு கொண்டு வரும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு முறைப்படுத்துதல் திருத்தச் சட்டம் என்பது முழுக்க முழுக்க கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களையும் தேவாலயங்களையும் பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து நடத்தப்படும் நேரடி தாக்குதல் என்பதால் அதை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரான் நாட்டின் மிக நீளமான பாலத்தை அமெரிக்கா தகர்த்ததற்கு பழிவாங்கும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள 7 முக்கியமான பாலங்களை தகர்க்கப் போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தும் போரில் தன் பலத்தை நம்பி ஈரான் கடுமையாக பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரான் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறியதை அந்நாடு மறுத்து வருகிறது. இந்நிலையில் டெஹ்ரான் மற்றும் கராச்சி நகரங்கள் இடையே 136 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 400 மீட்டர் நீள B1 தொங்கு பாலம் குண்டு வீசி தகர்க்கப்பட்டதை வலைதளத்தில் பகிர்ந்த ட்ரம்ப் அதன் பிறகாவது ஈரான் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். உலகிலேயே பலமான அமெரிக்க ராணுவம் இன்னும் அழிவு வேலையை ஆரம்பிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்த அவர் அடுத்து பாலங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் என்று தாக்குதல் தொடரும் என்று தெரிவித்திருந்தார். டெஹ்ரான் கராச் பாலம் தகர்க்கப்பட்டதில் 8 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த பாலம் தகர்க்கப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள 7 முக்கிய பாலங்களை தகர்க்கப் போவதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது ஏவுகணைகள் கொத்து கொத்தாக வீசப்பட்டன. இந்நிலையில் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து இஸ்ரேல் நாட்டின் முக்கிய ராணுவ தளங்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஏமனிலிருந்து செயல்படும் ஹவுதி இயக்கம் அறிவித்துள்ளது. இதனிடையே ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பஹ்ரைன் தீர்மானம் கொண்டு வந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரிலும் போட்டியிடுகின்றனர். கடந்த முறை கோவை தெற்கில் வென்ற திருமதி வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கிலும், மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவினாசி தனி தொகுதியிலும் களம் காண்கின்றனர். மதுரை தெற்கு தொகுதியில் திரு ராமஸ்ரீனிவாசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த முறை நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற திரு எம்.ஆர். காந்திக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் இருந்த போது விளவங்கோடு தொகுதியில் வென்ற திருமதி விஜயதாரணிக்கு பாஜக சார்பில் அதே தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆவடியில் திரு அஸ்வின் குமார் என்ற ராஜசிம்ஹ மஹிந்திரா, தளி தொகுதியில் திரு நாகேஷ்குமார், திருவண்ணாமலையில் திரு சி. ஏழுமலை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ராசிபுரம் தனி தொகுதியில் திரு எஸ்.டி. பிரேம்குமார், மொடக்குறிச்சியில் திருமதி கிருத்திகா சிவகுமார், உதகையில் திரு போஜராஜன், திருப்பூர் தெற்கில் திரு எஸ். தங்கராஜ், திருவாரூரில் திரு கோவி சந்துரு, தஞ்சாவூரில் திரு எம். முருகானந்தம் களம் காண்கின்றனர். கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் திரு சி. உதயகுமார், புதுக்கோட்டையில் திரு என். ராமச்சந்திரன், அறந்தாங்கியில் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் போட்டியிடுகின்றனர். திருப்பத்தூரில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திரு கே. சி. திருமாறன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். மானாமதுரை தனி தொகுதியில் திரு பொன் பாலகணபதி, ராமநாதபுரத்தில் திரு ஜி.பி.எஸ்.கே. நாகேந்திரன் ஆகியோருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் திரு கே.ஆர்.எம். ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில் திரு ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரத்தில் திரு எஸ்.பி. பாலகிருஷ்ணன் போட்டியிடுகின்றனர். கொளச்சலில் திரு டி. சிவகுமார், பத்மநாபபுரத்தில் திரு பி. ரமேஷ் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். 27 வேட்பாளர்களில் 4 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜக வேட்பாளர்கள் 18 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுடன் மோதுகின்றனர். முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கும் மாநில துணைத் தலைவர்களில் ஒருவரான திரு கரு நாகராஜனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. காப்புரிமை பெற்ற மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைக்காவிட்டால் 100% வரி விதிப்பதற்கான உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்கா இறக்குமதி செய்யும் மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் மிகவும் நட்பான நாட்டுக்கான விலை ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் அதிக வரி விதிக்கப்படும் என அவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே அறிவித்திருந்தார். ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த நிறுவனங்கள் காப்புரிமை பெற்ற மருந்துகளை அமெரிக்காவிலேயே மூலப்பொருட்களை கொண்டு தயாரித்தால் வரி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விலை குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் அமெரிக்காவில் தயாரிப்பதற்கான ஆலைகளை அமைத்தால் 20% வரி விதிக்கப்படும் என்றும் அந்த வரி 4 ஆண்டுகளில் 100% அதிகரிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கான நிர்வாக உத்தரவில் நேற்று அவர் கையெழுத்திட்ட போதும் வரி விகிதம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நிறுவனங்கள் முன்வரலாம் என மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அக்டோபர் 1ஆம் தேதி இந்த வரி விதிப்பு அமலுக்கு வரவுள்ள நிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட பெரிய நிறுவனங்களுக்கு 120 நாட்களும் மற்ற வகையான நிறுவனங்களுக்கு 180 நாட்களும் அவகாசம் உள்ளதாக அவர்கள் கூறினர். கடந்த ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி பல்வேறு நாடுகள் மீதான வரியை உயர்த்தி ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவை பிற நாடுகள் வர்த்தக ரீதியில் கொள்ளையடிப்பதை தடுக்கும் நடவடிக்கையை தாம் தொடங்கியதால் அந்த நாளை விடுதலை நாள் என்று அவர் அறிவித்தார்.
அந்த விடுதலை நாளின் முதலாம் ஆண்டு தினத்தில் காப்புரிமை மருந்துகளுக்கான 100% வரி விதிப்பு உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 6ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி இன்று வீதிகளில் நடந்து சென்று வீடு வீடாக மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். மாட்டாங்குப்பம், பழண்டி அம்மன் கோயில் தெரு, கட்டைத்தொட்டி தெரு, சுங்குவார் தெரு ஆகிய பகுதிகளில் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள சிறுபான்மை மக்கள், சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் திரு உதயநிதி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழும் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்ட பாசிச பாஜக முயற்சிப்பதாகவும், நடைபெறவுள்ள தேர்தலில் பாசிச அணிக்கும் மதச்சார்பின்மை அணிக்கும் இடையேயான போட்டி என்றும் கூறினார். வட மாநிலங்களில் சிறுபான்மையினுடைய சமூகங்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி செயல்பட்டு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமையை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா பாசிச சக்திகளுடைய ஒரே எண்ணம். தமிழ்நாட்டில் இது எடுபடவே படாது. மத நல்லிணக்கத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையே நடக்கின்ற போட்டி வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இதில் நம்முடைய அணி, தமிழ்நாடு அணி நிச்சயம் ஜெயிச்சு காட்ட வேண்டும். பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஆர்.டி. சேகர் தமிழ்நாடு அரசின் சாதனை பட்டியல் குறித்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரித்தார். அத்தொகுதியில் தாவேக தலைவர் திரு விஜயும் ஒரு வேட்பாளர்தான் என்ற அவர், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமே என்றார். திருவொற்றியூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் எல். சுந்தர்ராஜன் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் வாக்கு சேகரித்தார். செய்யாறு அதிமுக வேட்பாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் ஒரு விவசாயி வீட்டிற்கு சென்று நெல்மணிகளை தூற்றி ஆதரவு திரட்டினார். கும்பகோணத்தில் 4வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் சாக்கோட்டை திரு அன்பழகன், கலசப்பாக்கத்தில் திமுக வேட்பாளர் திரு சரவணன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு தனவிமல் வாக்கு சேகரித்த போது அவரை சுற்றி பெண்கள் கும்மி அடித்தனர். அவர் வெற்றி பெற்றால் லஞ்சம் வாங்காமல் பணிபுரிவேன் என்று வாக்குறுதி கொடுத்தும், தேநீர் கடையில் தேநீர் போட்டு கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியிலும் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. வில்லியனூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு சிவா, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரவிக்குமார் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். நாதக வேட்பாளர் திரு ரமேஷ் பிரச்சார வாகனத்தை தானே ஓட்டி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 42 நாட்களுக்கு பிறகு மின்சார ரயில் சேவை வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக 10 மற்றும் 11வது நடைமேடைகள் வழியாக இயக்கப்பட்ட மின்சார ரயில்கள் 5 மற்றும் 6வது நடைமேடைகளுக்கு மாற்றப்பட்டன. இதனால் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டது. சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கிய சீரமைப்பு பணிகள் இம்மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னதாகவே எழும்பூர் ரயில் நிலையத்தில் வழக்கம் போல் 10 மற்றும் 11வது நடைமேடைகள் வழியாக புறநகர் ரயில் சேவை இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் முழுமையாக மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதல்ல ஒரு ஹவருக்கு ஒரு வண்டி இருந்தது, இப்ப 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வருது, கால் ஹவருக்கு ஒரு வண்டி அப்படி விடுறாங்க டைம் கணக்கு. ஆனா ஃப்ரீயா பீச் வரலாம் போகுது. எக்மோர் பணி காரணமாக தான் அந்த ஒர்க்கு சம்பந்தமாக தான் பிரச்சனையா இருந்தது. இப்போ முடிஞ்சதுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. வார நாட்களில் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 106, மறுமார்க்கத்தில் 106 என மொத்தம் 212 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் 93 ரயில்களும் மறுமார்க்கத்தில் 97 ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இனி வருவது செய்தி துளிகள். விமானங்களில் 60% இருக்கைகளை கூடுதல் கட்டணமின்றி வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இருக்கைகளை தேர்ந்தெடுப்பதில் முன்வரிசை, கால்களை அகலமாக வைக்க வசதி உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் 200 முதல் 2100 ரூபாய் வரை பயண கட்டணத்தில் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. 20% இருக்கைகளை கூடுதல் கட்டணமின்றி முன்பதிவு செய்வது நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் 60% இருக்கைகளை கூடுதல் கட்டணமின்றி விமான நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்துமாறு விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு கடந்த மாதம் 18ஆம் தேதி விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்தது. வரும் 20ஆம் தேதி இந்த இருக்கைகள் ஒதுக்கீடு நடைமுறைக்கு வரவிருந்தது. ஆனால் இதன் தாக்கம் மற்றும் கட்டண விகிதம் குறித்த பரிசீலனை நடைபெற்று வருவதால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
அதிமுகவை தாவேக தலைவர் திரு விஜய் விமர்சனம் செய்வது விளம்பர உத்தி என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரான நடிகை கௌதமி கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு விஜய் செல்லும் இடங்களிலெல்லாம் விபத்தை தடுக்க முன்னெச்சரிக்கையுடன் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றார். தன்னை அடையாளப்படுத்துவதற்காக அதிமுகவை திரு விஜய் தாக்கி பேசுவதாக திருமதி கௌதமி குற்றம் சாட்டினார். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு மார்க் ஒன்று நம்மளுடைய அடையாளம் நம்ம தெரியப்படுத்தணும்னா இருக்கிற மாபெரும் ஒரு இயக்கமோ கட்சியோ எதுவாக இருந்தாலும் அதை நம்ம தாக்கினாதான் பேசும் பொருளாக நம்ம இருக்க முடியும். அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். அது தாவேக தலைவர் திரு விஜயை விட தனக்கு அரசியல் அனுபவம் அதிகம் என்று நடிகர் கருணாஸ் கூறியுள்ளார். சிவகங்கையில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது திரு விஜய் நடிகர் என்பதால் வேடிக்கை பார்க்க மக்கள் வரத்தான் செய்வார்கள் என்றும் கூடுகிற கூட்டம் ஓட்டாக மாறாது என்றும் கூறினார். நடிகைனா பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும், அது ஓட்டாக மாறுதாங்கிறதா இங்கே முக்கியமான கேள்வி. விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். நீங்கள் என்ன தேர்தலில் போட்டியே போடலை, நான் ஏற்கனவே போட்டி ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவையை நான் பண்ணியிருக்கேன். காமெடியன் தான் ரியல் ஹீரோ, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ராசிபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு VP துரைசாமியை வேட்பாளர் என குறிப்பிட்டு சுவர் விளம்பரம் செய்யப்பட்டிருப்பது அக்கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேலிடம் 100 நாள் வேலை திட்டத்தில் சரிவர வேலை வழங்காதது தொடர்பாக பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக ஏன் கேட்கவில்லை என்று கிராம பெண்கள் கேள்வி எழுப்பினர். அச்சிறுபாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேடந்தாங்கல் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தற்போது உள்ள 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி தரப்பட உள்ளது என தெரிவித்தார். குறைந்த நாட்கள் வேலை வழங்கப்பட்டதற்காக ஆளும் கட்சி மீது அவர் குறை கூறிய போது பெண்கள் எதிர்த்து கேள்வி கேட்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் விதமாக கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நினைவு வளைவு முன்பு தோட்டக்கலைத்துறை சார்பாக காய் கனிகள் பயன்படுத்தி விழிப்புணர்வு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். புனித வெள்ளியை முன்னிட்டு நாடு முழுவதும் தேவாலயங்களில் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. டெல்லியில் உள்ள புனித இருதய தேவாலயத்தில் சிலுவை பாதை ஊர்வலத்தை தொடர்ந்து நடைபெற்ற பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மற்றும் மரணத்தை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலத்தை அனுசரிக்கின்றனர். அதன் கடைசியில் இயேசு உயிர் நீத்த புனித வெள்ளியை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. நாளை மறுநாள் இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,10,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,850 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 27ற்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை மீண்டும் போட்டியிடுகிறார். வேளச்சேரியில் திரு ஹசன் மௌலானா மீண்டும் களம் காண்கிறார். அண்மையில் காங்கிரஸில் இணைந்த பாமக கௌரவ தலைவர் GK மணியின் மகன் திரு தமிழ்குமரனுக்கு பென்னாகரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் டாக்டர் A செல்லகுமாரும், நாங்குநேரியில் திரு ரூபி மனோகரன், குளச்சலில் திருமதி தாரகை கத்தர் மற்றும் போட்டியிடுகின்றனர். பொன்னேரி தனி தொகுதியில் திரு துரை சந்திரசேகர், சோழிங்கரில் திரு AM முனிரத்னம், ஊத்தங்கரை தனி தொகுதியில் திரு R குப்புசாமி ஆகியோர் களம் காண்கின்றனர். ஆத்தூர் தனி தொகுதியில் திரு SK அர்த்தனாரி, ஈரோடு கிழக்கில் திரு கோபிநாத் பழனியப்பன், உதகையில் திரு B ராமச்சந்திரன் போட்டியிடுகின்றனர். கவுண்டம்பாளையத்தில் திரு KP சூரியபிரகாஷ், சிங்காநல்லூரில் திருமதி V ஸ்ரீநிதி, துறையூர் தனி தொகுதியில் திரு விச்சு லெனின் பிரசாத் ஆகியோர் களம் காண்கின்றனர். கடலூர் தொகுதியில் திரு AS சந்திரசேகரன், மயிலாடுதுறையில் திரு ஜமால் யூனுஸ் முகமது, அறந்தாங்கியில் திரு T ராமச்சந்திரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில் திரு S மாங்குடி போட்டியிடுகிறார். உசிலம்பட்டியில் திரு T சரவணகுமாரும், சிவகாசியில் திரு கணேசன் அசோகனும், திருவாடனையில் திரு ராம கருமாணிக்கமும் போட்டியிடுகின்றனர். ஸ்ரீவைகுண்டத்தில் திரு ஊர்வசி அமிர்தராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சங்கரன் கோவில் தனி தொகுதியில் திரு சங்கை கணேசன், அம்பாசமுத்திரத்தில் திரு VP துரை, விளவங்கோட்டில் திரு TT பிரவீன், கிள்ளியூரில் திரு S ராஜேஷ்குமார் ஆகியோர் களம் காண்கின்றனர். மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் ஆதாயம் பெறவே மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை மத்திய அரசு கூட்டுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.